டிசிஷன் நான் ராஜா டிவோர்ஸ் பண்ண போறேன். மீனாவை உங்களால் குறை சொல்லாமல் இருக்க முடியாட்டி எதுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி அவமானப்படுத்தணும்? நீங்கள் தான் எங்களுக்கு பலமாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி இருக்கீங்க? நிறுத்துடா. ஒரு மரியாதைக்காகத்தான் அவளை வர சொன்னேன். அவளுக்கே அறிவு வேணும். இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் வந்தா அவ மனசு கண்டிப்பா கஷ்டப்படத்தான் செய்யும். அழுறத நிப்பாட்டிட்டு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க சொல்லு. மா, இது நான் ஃபுட் டெலிவரியா? இப்படி கேட்டோன்னா அப்படி டெலிவர் பண்ணுறதுக்கு? ஏய், எனக்கு உன் பொண்டாட்டியை எப்பவுமே பிடிக்காது. நீ கேட்டங்கிறதுக்காகத்தான் உன் ஆசைக்கு குறுக்க நிற்க கூடாதுன்னு இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஏதாவது விசாரிச்சு செய்ய தெரியுதா? மீனாக்கு எண்டோமெட்ரியோசிஸ், அது அவளோட ஃபர்டிலிட்டியை எஃபெக்ட் பண்ணும். இதை தெரிஞ்சு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். நானே அவளை அக்செப்ட் பண்ணுறேன். உங்களால் ஏன் அக்செப்ட் பண்ண முடியல? நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? ஒரு அம்மாவா எனக்கும் ஆசைங்க கனவுங்க எல்லாம் இருக்கு. என் பையனும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பத்தி ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும் நான் நினைக்கிறது தப்பாடா? எனக்கும் மீனாக்கும் குழந்தை இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே குடும்பம் தான். இது எப்போ உங்களுக்கு புரிய போகுது? ஏ முட்டாள், நீ வேணுமா இதை நினைச்சு சந்தோஷப்படு. சொந்தக்காரவங்க முன்னாடி என்னால அசிங்கப்பட முடியாது. போற இடத்துல எல்லாம் என்னத்தான் கேக்குறாங்க, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமேன்னு. இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படலாம், ஆனா உன் பொண்டாட்டியை நான் ஒன்னும் சொல்லிடக்கூடாதுல்ல. தம்பி, கோயில எதுக்கு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? நான் என்ன சொல்றேன்னா, மீனாவும் நம்ம வீட்டு பொண்ணு, அந்த அக்கறையில தான் சொல்றேன். நீங்க அக்கறையில் சொல்றீங்க. இந்தியாவில் ஒரு நல்ல வைத்தியர் இருக்காரு, உன் மருமகளை ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே அனுப்பலாமா? நான் அவளே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்பதான் வைத்தியர் கீத்தியர்னு. என்னால் அங்கே நிற்கவே முடியலம்மா. எல்லாரும் என்னையே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட என்னை சப்போர்ட் பண்ணி பேசல. ராஜ் என்ன பண்ணா? உனக்காக பேசினானா இல்லையா? பேசினாரு, ஆனால் அவங்க அம்மா பேசுனது தப்புன்னு சொல்லலை. அவர் சொல்லியிருக்கணும். அவங்க பேசினது எனக்கு எப்படி இருக்குன்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா? அவர் கூட என்ன புரிஞ்சுக்கல. நான் எப்படிமா? நான் என்ன அவரை ஏமாத்தியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் கல்யாணம் போறதுக்கு முன்னாடி சொல்லி தானே கல்யாணம் பண்ணேம்மா. சரிம்மா, அழாத, நாங்களாம் இருக்கோம்ல. I feel so alone in this, அம்மா. என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னோட மிஸ்கேரேஜ் பற்றி நினைக்காத நாளே இல்லைம்மா. ஆனால் அவர் மூவ் ஆன் பண்ணிட்டாரு. அதனால தான் இன்னொன்று குழந்தைய பற்றி பேச முடியுது. ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னு இமேஜின் கூட பண்ணி பார்க்கலையா? இதுக்கு நடுவில் ஓவிலேஷன் டேட்ஸை ஃபாலோ பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பிளானை ஃபாலோ பண்ணணும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கணும். என்னால் முடியலம்மா. என் மனசு வலிக்குது, என் உடம்புலையும் மனசுலையும் எனக்கு தெம்பலம்மா. இன்னொரு குழந்தைய பற்றி பெற்றுக்கிறது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படி உயிர் வாழ்றது எனக்கு தெரியல. ஏய், என்ன பேசுகிற நீ? உன்னை எவ்வளோ தைரியமான பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னன்னா? எனக்கு தெரியல இதெல்லாம் எத்தனை நாள் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு. இதுக்கெல்லாம் எப்போ முடிவு வரும்? அக்கா, கொஞ்ச நாளைக்கு நீ நம்ம கூட தங்க. நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருந்து இந்த பிரச்சனையை பற்றி யோசிங்க.
அதுக்கப்புறம் எதுவுமே சரி வரலண்ணா. அக்கா, take it one day at a time. ம்? A very good afternoon, guys. Let me start my presentation right away. Etric Pharma has been in the pharmaceutical industry for the last 25 years. சிங்கப்பூருடைய மாடர்ன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட பயணியன்னு கூட நம்ம சொல்லலாம். கடந்த 10 வருஷமாக நாம் ஒரு தனித்துவ நிறுவனத்திலேருந்து இன்னைக்கு we are one of the largest pharmaceutical group of companies. இண்டஸ்ட்ரியோட கீ பிளேயர்ஸ்லேருந்து யங் அஸ்பைரிங் எக்ஸ்பெரிமெண்டல் கம்பெனிஸ் இவங்க எல்லாரும் நம்ம கூட மர்ஜ் பண்ணி ரொம்ப வேகமாக க்ரோ பண்ணியிருக்காங்க. கடந்த 5 வருஷத்தில் ஈட்டரிக் ஃபார்மோட லோகோ இல்லாமல் மருந்து மார்க்கெட்டில் இல்லைன்னு கூட சொல்லலாம். கடந்த 3 வருஷமாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் we have been enjoying steady economic market growth, and that too thanks to some of our invaluable investors and of course public interest in our products. நம்மளுடைய லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபிட்டல் மார்க்கெட் ஃபண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் 2 மடங்காக இருக்குது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் பயன்படுத்தி சீஸ் பண்ணி ஈட்டரிக் ஃபார்மவை பப்ளிக் கம்பெனியாக ஆக்கணும்னு நான் சொல்கிறேன். லுக், ஐபிஓ நம்மளுடைய கம்பெனியோட இமேஜை மேம்படுத்தும். இட்ஸ் கோன் ரெயின் யா அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் நம்மளுடைய க்ரெடிபிலிட்டி வேலிடேட் ஆகும்போது நம்மளுடைய மார்க்கெட் வேல்யூ பல மடங்காகும். நிறைய கம்பெனிஸ் நம்ம கூட வந்து மர்ச் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. ஐ சே ஈட்டரிக் ஃபார்மவை நம்ம பப்ளிக் கம்பெனி ஆக்கணும். Are you with us? Yes. Thank you. Congrats, Surya. Thank you so much. Looking forward. எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்கு. ஏன்? ஹாலிடேஸில் லேட் நைட் பார்ட்டி பண்ணுறது, அசைன்மெண்ட் கொடுக்காதது, அப்பா கிட்ட திட்டு வாங்கிறது, நைட் வீட்டுக்கு லேட்டாக வருது. இது முழுசாக கேளு. சத்தியமாக நீ இப்படி ஒரு நல்ல அம்மாவா நல்ல மனைவியா இப்படிலாம் இருப்பேன்னு நினச்சே பார்க்கல. அக்கா, ஐ மீன் நீ என்ன மாதிரி லேட்டாக கல்யாணம் பண்ணி லைஃப்பில் லேட்டாக செட்டில் ஆவேன்னு நினச்சேன். ஃபெமினிஸ்டாக இருப்பேன்னு நினச்சேன். அதானே? டு நோ சம்திங்? மோஸ்ட் ஃபெமினிஸ்ட். நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். விரும்பி தான் குழந்தை பெற்றுக்கிட்டேன். குழந்தை பெற்றுக்கிட்டோம். பிடிச்ச வேலையை தான் செய்கிறேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்களை மாதிரியும் ஃபெமினிஸ்ட்னு இருக்காங்கம்மா. நான் அப்படி சொல்லலை, பட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ. இதை நீ முதலே சொல்லியிருந்துருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி இருக்க? உன் வேலை எப்படி இருக்கு? சொல்லு. ஆல் குட். சூர்யா எப்படி இருக்காரு? இஸ் ஃபைன். என்ன வேலைன்னு பிஸியாக இருக்காரு. அதான் இந்த வருஷம் எங்கேயாவது வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போகணும். ஏதாவது சஜஸ்ட் பண்ண? கூகுள் பண்ணி பாரு. கூகுள் பண்ணி பார்த்தனே, எல்லாமே நல்லா இருக்கு. யூ லுக்கிங் ஃபார் அ சேஞ்ச். நீ ஏன் வேற வீடு மாறக்கூடாது? இப்போதான் திங்ஸ் ஹவ் பிகம் பெட்டர். நீ பேசாமல் வேற வீடு வாங்க. அதுவே உனக்கு ஒரு நல்ல சேஞ்ச் கொடுக்கும். இல்லைக்கா, இந்த வீட்டு விட்டு போக எனக்கு மனசு இல்லை. இந்த வீட்டில் தான் நாங்கள் எங்கள் புது வாழ்க்கையை ஆரம்பித்தோம். இந்த வீடு ஃபுல்லாக மெமரிஸ் இருக்குது. இந்த வீட்டில் நாங்கள் அவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கோம். நஷ்டத்துலேயும் கஷ்டத்துலேயும்.
இந்த வீடு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு. எஸ், ஒத்துக்கிறேன், வீடு சிம்பிளாக இருக்கு. ஆனால் இது நிறையா நினைவுகள் இருக்கு. நினைவுகளுக்கு ஏது விலை? அது மட்டும் இல்லை, கோவிட் பேண்டமிக் வந்ததுலேருந்து இப்போ இந்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தான் நினைக்க தோணுது. எது வேணால் நடக்கலாம், எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறலாம். அப்போ அந்த சமயம் யாருக்கிட்ட போய் எதிர்பார்க்குறது? நீ சொல்கிறது உண்மைதான். குழந்தைகளும் வளர்கிறாங்க, இவங்கள கிரவுண்டடாக வளர்க்கணும். அப்போ தான் நாளைக்கு அவங்க பெரியவங்களாகி அவங்களோட உலகத்தை தைரியமாக சந்திப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ மீன் லைக் grounded, happy, morally good children. To grounded, happy and morally good children. Indeed. அத்தை, வாசனை தூக்குது அத்தை. உங்களை மாதிரி யாருமே சமைக்க முடியாது. என்ன நினச்சி எங்கள் அம்மாவை பெரிய ஷெஃபாக இருக்கணும். எங்கள் அப்பா தான் என்கரேஜே பண்ணல. ஏய், என்ன குறை சொல்லாத. உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறதுனால தான் உங்கள் அம்மாவுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. பத்தியா எங்கள் அப்பா எவ்வளோ ஷார்ப்பாக பதில் சொல்கிறாருன்னு. இந்த ஷார்ப்னஸ் கூட இல்லைனா உங்கள் 2 பேரையும் சமாளிக்க முடியுமா? சரி, பேசினது போதும், எல்லாரும் சாப்பிடுங்க. கண்ணா, நீயும் சாப்பிடு. உங்களை ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன கண்ணா? வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட்? அது ஒரு பெரிய கதைமா. நானும் உங்கள் அத்தையை காதலிக்கும் போது கண்ணம்மான பாரதி மாதிரி ஃபீல் பண்ணி கூப்பிடலான்னு நினச்சேன். அப்படியே கூப்பிட ஆரம்பித்தேன். உங்கள் அத்தையும் என்னை ஏதோ ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டா. அதான் கண்ணான்னு கூப்பிட ஆரம்பித்தேன். அதெல்லாம் சும்மா பொய் சொல்கிறாரு. அந்த காலத்தில் உன் மாமாவுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு தடவை என்ன கூட வேறு யாரோ பேர் வச்சு கூப்பிட்டாரு. உன்னை யாராவது கேட்டாங்களா? நான் தான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் அம்மா நடந்துச்சு. ஏதோ வாய் தவறி ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேன். உங்கள் அத்தைக்கு வந்துச்சு பாரு கோவம். அழுதுட்டா. என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் நான் சொன்னேன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் மனசில் என்னை மட்டும் வச்சுக்கோங்கன்னு. அப்போல்லாம் இருந்தால் இந்த கண்ணம்மா கண்ணா எல்லாம் அவர் என்னை மட்டும் தான் கண்ணான்னு கூப்பிடுவார். அப்போ சண்டை போட போது அதையும் ஏன் கேட்குற? எங்கள் அம்மா கோவமா கண்ணா இதெல்லாம் டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் சிரிச்சிருவோம். அதுக்கப்புறம் எங்கே சண்டை போடுறது? அதை பிளான் பண்ணி தாண்டா நான் அப்படி கூப்பிட ஆரம்பித்தேன். நாங்களும் உங்கள் அப்பா அம்மா மாதிரி ஒரு செல்லப்பேர் வச்சுக்கலாமா? ஏம்மா அதான் தினைக்கும் கூப்பிட்றியாம்மா தடிமாடி தடிமாடின்னு? அது பத்தாதா? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தெரியும், ஏதோ கேட்கணுன்னு தான் இந்த டின்னரை பிளான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் கேட்டுக்கலாம். முதல்ல சாப்பிடுங்க. கண்ணா, நீ முதல்ல சாப்பிடு. அப்பா, இப்போ இருக்கிற வீடு உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியல? மீடும் இல்லை, அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது இல்லைம்மா? ஏண்டா, இத்தனை வருஷமாக உங்கள் அம்மா தனியாக தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. நீ இங்கே இருந்தப்போ கூட எல்லாத்தையும் தனியாக தானே செஞ்சா. அப்போ கூட நீ அவளுக்கு உதவி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியாத. இதை நான் திடீராக்கிற. இதனால தான்டா இந்த வீட்டில் நான் எதுவுமே பேசுறது இல்லை. டே நீ கொஞ்சம் சும்மா இரு. அப்பா, அதான் இப்போ ரிட்டையர் ஆகிக்கிட்டீங்களே, உங்களுடைய சேவிங்ஸ், ரிட்டர்ன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் என்ன செய்கிறதா இருக்கீங்க?
மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். எதுக்கு கேட்குற? இல்லை, தம்பியும் நானும் ஒரு மசாலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெரி குட்ரா, ரொம்ப நல்ல செய்தி, சந்தோஷமாக இருக்குது. தெரியாத இண்டஸ்ட்ரி, நம்ம குடும்பத்துலேயும் பெருசாக யாரும் பிஸ்னஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியாது. ஸோ நல்லா பண்ணுங்கள், நல்ல மென்டரை தேடுங்க, நல்ல கைடன்ஸோட ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். இல்லைப்பா, அதுக்கு முதலீடாக ஒரு கேபிட்டல் அமௌண்ட் தேவைப்படுது. அதான் என்கிட்ட எதிரா பணம்? என்னோடய பணம் எல்லாம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்க. அது மெச்சூர் ஆகி வரத்துக்கு ஒரு 5 வருஷம் எடுக்கும் இல்லைக்கண்ணா? ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை. நீங்கள் 2 பேரும் ஏன் ஒரு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணக்கூடாது? இல்லைப்பா, முதல் பிஸ்னஸ், அதை போய் லோன் எடுத்து தான் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்பா, உங்ககிட்ட ரெடி கேஷ் இல்லைன்னா என்னப்பா? இந்த வீட்டை விற்றுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் வீட்டை பார்த்துக்கிற பிரச்சனை குறையும், அம்மாவுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் கையில் கொஞ்சம் காசு வந்த மாதிரி இருக்கும்ல. அந்த பணத்தை உங்கள்கிட்டையும் கொடுத்த மாதிரி இருக்கும். முடியாது. எது முடியாதா? எதுக்கு கத்துற? இல்லை, முடியாதான்னு கேட்டேன். ரொம்ப நாள் கழித்து 2 பேரும் வீட்டுக்கு குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை விட உங்கள் அம்மா தான் இன்னும் சந்தோஷமாக இருக்கா. வந்தீங்க, சாப்பிட்டீங்க, உட்காந்து பேசுங்க, குழந்தைங்களோட விளையாடுங்க. ஆனால் இந்த வீட்டை விற்கிறத பற்றியும் என் பணத்தை யார்கிட்ட கொடுக்கணும் இதை பற்றிலாம் நீங்கள் பேசவே கூடாது. வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மா ஃபேமிலி இப்படி தான் உதவி செய்கிறாங்க பணம் கொடுத்து. அதே மாதிரி தான் நாங்களும் கேட்குறோம். டேய் கத்தாதேன்னு சொன்னேன். இந்த பாரு, உன் பொண்டாட்டியும் உன் குழந்தையும் தான் உன்னோட இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்கள் படித்தவனுங்க, நான் சொல்ல வர்றது என்னன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த வீட்டை நான் விற்க போகிறது இல்லை. இப்போ புரிஞ்சுதா? ஏய், அதான் கிளம்புன்னு சொல்லிட்டாரு. கிளம்புடா. டே வரேம்மா. அப்பா என்ன? டேய் கிளம்புன்னு சொன்னல. டேய், உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? பிரச்சனைன்னு சொன்னேன்னப்ப வேற என்ன? அண்டைக்கு ஏற்றுறாடா. அது மத்தியானம் லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். டென்மார்க் போகணுன்றா, யூரோப்பை சுற்றணுன்றா, அங்கே போகணும் இங்கே போகணுன்றா. நான் எங்கடா போகிறது காசுக்கு? அதை அவளுக்கு ஏற்ற மாதிரி சட்டை போடணும், அதுவும் பிராண்டடாக தான் இருக்கும். சரி, பிராண்டடாக விலையாக இருக்குன்னு பார்த்தா இமிட்டேஷன் அதை விட விலையாக இருக்குது. சரி, அதை விடு. அவள் பேசுகிற மாதிரி வேற நான் பேசணும். அவள் பாட்டுக்கு டசு புசுன்னு பேசுவா, நானும் ஐயா ஐயா சொல்லிட்டு அப்படியே தலையாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் மீறி ஏதாச்சும் எனக்கு புரியலன்னு வச்சுக்க, உடனே ஃபோன் எடுத்துட்டு சாரி 1 minute எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு அப்படியே போயிருது. டயர்டாக இருக்குடா, செம்ம டயர்டாக இருக்குது. இந்த எஃபர்ட்லாம் நான் படிக்கிற காலத்தில் போட்டிருந்தேன், இன்னும் பெரிய ஆளாக இருப்பேன். இல்லை, சிரிப்பா இருக்கா? இதோட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அவள் வேலைக்கு போகிறான்ற ஒரே காரணத்துக்காக நானும் காலையிலேயே 7 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகிற மாதிரி நடிக்கணும்டா. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? தப்பி தவிர தூங்கிட்டேன்னு வச்சுக்க, ஹோல் டே 10,000 வாட்டி கேள்வியை கேட்டு சாவடிச்சிருவா. வேலைக்கு போலியா வேலைக்கு போலியா வேலைக்கு போலியான்னு. லஞ்ச் டைமை சிங்க் பண்ணணும், மீட்டிங்கை பிக் பண்ணணும், கண்ட ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் சாப்பாடை வாங்கி தரணும். அவள் திங்குற திங்குக்கு 450 வெள்ளி 500 வெள்ளி 600 வெள்ளி பில்லு எகுறுதுடா. நான் எங்கடா போவேன்? எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன் தெரியுமா? என்ன பார்த்து கேட்டா நாட் இன்னாஃப், என்ன பார்த்து சொல்லிட்டா நாட் இன்னாஃப். இன்னும் என்னடா நான் செய்கிறது? மைக்,
நீ என்ன தப்பு செய்கிறேன்னு நாங்கள் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? டேய் உண்மையை சொல்லுடா, இந்த பிரச்சனையே இருக்காது. டேய் இவ இல்லைன்னா வேற இன்னொருத்தி. எனக்கு இன்னொருத்தியெல்லாம் வேணாம், எனக்கு இவ தான் வேணும், எனக்கு இவ்வளோ தான் பிடிக்கும். அப்போ வேறு வழி இல்லை, நீ பணக்காரனாக தான் ஆகணும். எப்படி? இதை பற்றி தான் நானும் டேவா முன்ன பேசிக்கிட்டு இருந்தோம். என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் லோ பாங்க இருக்குது. உங்களுக்குலாம் ஓகேனா அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. எவ்வளோ? இப்போதைக்கு ஒரு 15K போடுவோம். ஒரு 2 மாதம் பொறுத்துக்கோ, ஒரு 50,000 கையில் பார்க்கலாம். அதை நீ வேறு பிஸ்னஸில் போட்டு முயற்சி பண்ணலாமே. கொஞ்சம் டைம் கொடு, நைட்டு வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு சொல்கிறேன். டேய் நீ தான் கிஷோர்? ஆமாம் நான் தான் கிஷோர். வேணிக்கிட்ட நீ தான் நம்பருக்கு போய்கிட்ட? ஆமாம் நான் தான் கிட்டேன். இப்போ அதுக்குண்ணா? டே அவன் என் கேர்ள் உனக்கு தெரியும்ல, இன்னொருட்டி என் கேர்ளை காண்டாக்ட் பண்ண உன் மூஞ்சி உடச்சிருவேன். பாயோட கை பேசுமாடா. அவன்கிட்ட தூம்பு. ஏய் வரியா வரியா வா. ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்க அப்பாவுக்கு ஒன்று ஆரம்பத்துல இப்படி. நீ உண்மையா நம்ம வீட்டுக்கு தான் சம்பாதிக்கிற, இல்லை வெளியே எவனாவது? எதுக்கு உங்களே மாற்றிக்கிட்டு அவங்க முன்னாடி நடிக்கணும்? வாசோட அம்மா நீங்க தானே? பிறந்திடும் ஒவ்வொரு உயிரும் அதிசயமே, யாருக்கோ உணவாக எங்கோ ஒரு உயிர் தோன்றும், யாருக்கோ விடையாக எங்கோ ஒரு வினா தோன்றும். விதியின் விரல் பிடித்து வினை நடை பழகுமே, வினையின் தடம் கடந்து வாழ்வின் தடை விலகுமே. விருச்சங்கள் தோன்றவே விதையை புதைக்கிறாய், அறுவடை செய்யவே வினையை விதைக்கிறாய். நல்வினை தீவினை நீ செய்வது எவ்வினை, காலம் ஆற்றுமே எதிர்வினை, ஆனாலும் வினை வலியது